இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணு. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் எப்படி ரூட் பண்ணுறது. ஸோ ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ ரூட்டிங்னா என்ன, ஏன் வந்து ஃபோனை ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். ஸோ ரூட் பண்ணுறதுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட ஒரு பேசிக் அண்டு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணுற மாதிரி. ஸோ அது ஃபர்ஸ்ட் திங் வந்து bootloaderனு ஒன்று இருக்கும். ஸோ அந்த bootloader பிரேக் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து தான் உங்களால் வந்து ரூட் பண்ண முடியும். ஸோ மோட்டோ, அப்புறம் எம்ஐ, ஜியோமி எம்ஐ, எனக்கு தெரிஞ்சு இந்த பிராண்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா bootloaders இருக்கும். சாம்சங்கில் எனக்கு தெரிஞ்சு லோயர் எண்டில் வந்து bootloaders கிடையாது. ஸோ இன்றைக்கி ஏன் இந்த bootloader பற்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Framarootங்கிற ஒரு ஆப் பற்றி தான் இன்றைக்கி இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆப் வந்து எந்தெந்த மாதிரி ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ bootloader அன்இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான், அதாவது bootloader அன்லாக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ரூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரூத். ஸோ மோட்டோ ஜென்ரேஷன் ஆகட்டும், எம்ஐ சீரிஸ் யார் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்க ஃபோனுக்கெலாம் வந்து ரூட் பண்ணோம்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ரூட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஃபோனுக்கு ரூட் பண்ண நீங்கள் வந்து bootloader அன்லாக் பண்ணணும். ஸோ அந்த அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எம்ஐ கம்பெனி இல்லைனா மோட்டோ கம்பெனிக்கு, அதாவது மோட்டோ ஃபோன் வந்து மோட்டோ கம்பெனிக்கும், எம்ஐ வந்து ஜியோமி அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் bootloader அன்லாக் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஒரு மெயில் மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடில் தான் பண்ண முடியும். இன்னொரு வீடியோவில் நான் அந்த பெர்மிஷன் எப்படி வாங்குறது அதை பற்றி நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து Framaroot அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஆப் பற்றி காட்டுறேன். ஸோ Framarootங்கிற ஒரு ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஃபோனை ரூட் பண்ணுறப்ப சிஸ்டம் வந்து தேவைப்படும். ஸோ சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபோனை ரூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடின் அப்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் பூட் அப்படிங்கிற ஒரு ஆப், அதாவது ஒரு ப்ரோக்ராமில் ரன் பண்ணி நம்ம வந்து கோடிங்ஸ் ரன் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர்ஸும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த Framarootங்கிற ஆப் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒன் டச் ரூட். ஸோ ஒன் டச் ரூட்டுன்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் வந்து இதை பேஸ் பண்ணி தான், அந்த ஆப் இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த Framaroot ஆப் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக மைக்ரோமேக்ஸு, ஸோ bootloader இல்லாத ஃபோன்ஸ், மைக்ரோமேக்ஸ், விவோ, ஓப்போ எனக்கு தெரிஞ்சு, ஸோ இந்த மாதிரி வேரியண்ட்டெல்லாம் ஃபோன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒன் டச் ரூட்லேயே நீங்கள் வந்து அன்லாக் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்போட ஓவர்வியூ, அந்த ஆப் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் அந்த Framaroot ஆப்பு. ஸோ நான் ஆல்ரெடி ரூட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நான் ஆல்ரெடி ரூட் பண்ணிட்டேன், என் ஃபோன் வந்து ஆல்ரெடி ரூட்டட். அதே மாதிரி நான் கரண்ட்டாக என்ன ரன் பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Android 8.1 ஓரியோ லேட்டஸ்ட்டு அப்டேட் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ரூட் பண்ண மெத்தட் வந்து வேறு. ஆக்சுவலாக நான் வந்து bootloader அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த மெத்தடில் நான் வந்து ரூட் பண்ணலை. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், நான் ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் பண்ண ரூட்டிங் மெத்தட் வந்து வேறு. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டால் SuperSUங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால் SuperSU ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் SuperSU, அன்ரூட், எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது, இந்த மாதிரி 3 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் SuperSU. இந்த சூப்பர் யூஸருங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் யூஸர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் ரூட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி உள்ளே ரன் ஆகும். இது ஆக்சுவலாக ஒரு மேனேஜர் மாதிரி. நீங்கள் இதுக்கப்புறம் ரூட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஸ் ரன் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஸை ஃபுல்லாக இது தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஆப் ரன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஆப், நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கூகுள் ஃபோட்டோஸ் இல்லை கூகுள் ஆப்ஸ் வேணும், ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து ஒபேரா மினி ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரௌசர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணுறப்ப இந்த சூப்பர் யூஸர் வந்து பெர்மிஷன் கேட்கும், பெர்மிஷன் கிராண்ட் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான், நீங்கள் பெர்மிஷன் கிராண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ஆப் வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த இன்ஸ்டால் SuperSU. அன்ரூட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ரூட் பண்ணியிருப்பாங்க, ஸோ ஃபோன் அன்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அன்ரூட் பண்ணுறதுக்கு என்னென்னா, பழையபடி எப்படிலாம் செக்யூரிட்டி இருந்ததோ அதே மாதிரி
அதாவது லாக் பண்ணதை அன்லாக் பண்ணதை மறுபடியும் லாக் பண்ணிட்டு வரது தான் இந்த ப்ரொசீஜர். அடுத்து வந்து எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கோடிங்ஸ், அதாவது ஒரு சிலர் வந்து கோடிங்ஸ் ரன் பண்ணுவாங்க. நான் அன்றைக்கே வந்து சொன்ன ஆடான்ஸு அந்த மாதிரி. ஸோ ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும். அந்த பக்ஸுக்கு வந்து அவங்க பார்த்திங்கன்னா கம்பெனி அப்டேட்டில் வந்து கோடிங்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கோடிங்ஸை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் வந்து நம்ம கோடிங் பேக் டவுன்லோட் பண்ணி ஜிப் ஃபைலாக இருக்கும், அந்த ஜிப் ஃபைலே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட், அதாவது இந்த பொட்டென்ஷியல் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இந்த அரகார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்திங்கன்னா வந்து ரன் ஆகும். நான் ஆல்ரெடி ரூட் பண்ணிட்டேன்னா என்னுடைய ரிசல்ட் வந்து ஃபெயில்டு அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் இதை ரன் பண்ணி உங்களுக்கு ஃபெயில்டு வந்துச்சுன்னா நீங்கள் இதே மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுன் பாக்ஸில் நிறையா ஆப்ஷன்ஸ் காட்டும். இது இல்லாமல் நிறையா வரும். ஸோ ஒன் பை ஒவ்வொன்றா வந்து நீங்கள் செக் பண்ணுறப்ப ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வரும். உங்களுக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து கிடைச்சதுன்னா உங்களோட ஃபோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரூட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் இதுக்கப்புறம் எப்படிப்பா இது நீங்கள் வந்து சொல்லிட்ட ஓகே ரூட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற, இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரூட் செக்கர் அப்படின்னு ஒரு ரூட் செக்கர்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ இது அந்த ஆப்பு. இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கீழே SuperSUலாம் காட்டும். இந்த சூப்பர் யூசர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் ரூட் பண்ணால் மட்டும்தான் இந்த சூப்பர் யூசர் மேனேஜர் வந்து ஒர்க் ஆகும். இங்கே கீழே பாருங்கள், சூப்பர் யூசர், ரூட் செக்கர் எல்லாமே இருக்கும். இந்த கீழே இருக்க ஆப்ஸ் எல்லாமே ரூட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. உங்கள் ஃபோன் வந்து ரூட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது இந்த ஆப்ஸ் எல்லாம் அதில் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துருங்க. ஸோ வெரிஃபை த ரூட் அப்படின்னு கொடுத்தீங்களா, வெரிஃபை பண்ண அதுவே. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் சூப்பர் யூசர் ரெக்வஸ்ட்டுன்னு சொல்கிறது. இந்த பெர்மிஷனை வந்து கிராண்ட் பண்ணுறது. நான் சொன்ன அந்த சூப்பர் யூசர் அதுவே வந்து பாருங்கள் ஆக்சஸ் பண்ணுவோம். இது கிராண்டட் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப் ரன் ஆகும். ஸோ நான் எத்தனை ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் சூப்பர் யூசரோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப் ரன் ஆகும். அதனால தான் இவ்வளோ டிலே. அதுக்கப்புறம் பாருங்கள் வந்துச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன், ரூட் ஆக்சஸ் இஸ் ப்ராப்பர்லி இன்ஸ்டால் ஆன் திஸ் டிவைஸ். ஸோ என்னோடய டிவைஸ் நேம் Moto G3, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.10 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கான டைம் டேட்டு என்னங்கிறதெல்லாம் காட்டுது, எந்த டைமில் ரூட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்கிரேட்ஸ், ஸோ இதில் ஏதாவது ஃபர்தர் அப்கிரேட்ஸ் இருந்தால், ஸோ இதில் சில ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் கோத்ரோ பண்ணுறதா இருந்தாலும் கோத்ரோ பண்ணிக்கலாம். வாட் இஸ் ரூட்னா என்ன, ஸோ ஏன் வந்து ரூட் பண்ணுறாங்க, ரூட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரூட்னால நிறைய நல்ல அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ்ன்னு சொன்னால் ரூட் பண்ணுறதுனால வந்து உங்கள் ஃபோனோட கஸ்டம் ரோமு, கஸ்டம் உள்ளே இருக்க ரோம்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓஎஸில் சின்ன சின்ன விஷயம், பெரிய பெரிய விஷயம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் பக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு நாலேஜ் எவ்வளோ இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்ட்ராய்டு நாலேஜ் அதிகமாக இருந்தால் உங்கள் சேஃப்டியை வந்து நீங்களே சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபோனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தால், அப்படி நான் உங்களுக்கு தப்பாக மீன் பண்ணல. இது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அலோ திஸ் கான்டாக்ட், அலோ ஃபோன், அலோ ஜிபிஎஸ் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த மாதிரி